விநாயகன் 34 மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உள்ள திருச்செங்கோடு வருவாய் வட்டத்திலிருந்து மல்ல சமுத்திரத்தை தனி வருவாய் வட்டமாக உருவாக்குவது தொடர்பாக அரசாணை நிலை 278 வருவாய்த்துறை நாள் 9/6/2003 படி நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச அளவுகோலின்படி பரப்பளவு, மக்கள் தொகை மற்றும் கிராமங்களின் எண்ணிக்கை ஆகியவை பூர்த்தியாகாததால் மல்ல சமுத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் உருவாக சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மல்லசமுத்திரம் குறுவட்டத்திற்கு ஒரு பக்கம் திருச்செங்கோடு வட்டமும் இன்னொரு பக்கம் ராசிபுரம் வட்டமும் இருக்கிறது. திருச்செங்கோடு வட்டத்திலே மல்லசமுத்திரம் இல்லாமல் 5 குறுவட்டங்கள் இருக்கின்றன. 5 குறுவட்டங்களிலும் சேர்த்து 604 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது. 3,29,000 பேர் மக்கள் தொகை இருக்கிறது. ராசிபுரத்திலும் அதே போல 5 குறுவட்டங்கள் இருக்கிறது. அதிலும் 624 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது. 3,39,000 பேர் மக்கள் வாழ்கிறார்கள். 2 வட்டங்களுமே மிக பெரிதாக இருக்கிறது. அதிலே ராசிபுரம் வட்டத்திலிருந்து வெண்ணந்தூர் குறுவட்டத்தையும் திருச்செங்கோடு வட்டத்திலிருந்து வையப்பமலை குறுவட்டத்தையும் எடுத்து மல்லசமுத்திரத்தோடு சேர்க்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற பரப்பளவும் ஜனத்தொகையும் அந்த கிராமங்களும் சேர்ந்துவிடும். 2மே திருச்செங்கோடும் ராசிபுரம் இன்றைக்கு நிர்வகிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம். அதனால் இது தேவைப்படுகிறது. மல்லசமுத்திரத்திலிருந்து வெண்ணந்தூர் 7 கிலோமீட்டர் அதே குறுவட்டம், அதே போல வையப்பமலை குறுவட்டம் 8 கிலோமீட்டர். 2ம் மல்லசமுத்திரத்துக்கு தான் நெருங்கி இருக்கிறது. ஆனால் மல்லசமுத்திரம் வட்டம் என்பது கண்டிப்பான ஒரு தேவையாக நாமக்கல் மாவட்டத்துக்கு இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த வட்டத்தை மல்லசமுத்திரம் வட்டத்தை உருவாக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் என்னை சந்திக்கிற நேரத்தெல்லாம் ஒரே கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது அரசாங்கம் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய நாம்ஸ் படி பார்த்தால் அது வரலை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மையின் மத்தியிலே சொல்லி அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம், சபாநாயகர் உட்பட கோட்டம் வள்ளியூருக்கு கோட்டம் RDO ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், RI எல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள். இதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். நிதிநிலை கேட்டால் போல நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுக்கிறோம். வருகிற நேரத்தில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் 2000 குடும்பங்கள் வசிக்கிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அவர்கள் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் வசதி செய்து வந்திருக்கிறோம், சாலை வசதி செய்து வந்திருக்கிறோம், கழிவுநீர் வசதி செய்திருக்கிறோம், மின்சார வசதியை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு உரிமை கிடையாது, பட்டா கிடையாது. இப்போது முதலமைச்சர் அவர்கள் குன்றில் மீது இருக்கின்ற அந்த பகுதிகளெல்லாம் மக்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தால் அதற்கு பட்டா கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பட்டாக்களை கொடுத்து பல ஏழை மக்களை இந்த அரசு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்செங்கோடு மலையடிவாரத்திலே இந்த 60 ஆண்டுகளாக வசித்து வருகிற அந்த மக்களுக்கு, அந்த 2000 குடும்பங்களுக்கும் நீங்கள் பட்டா தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை உங்களிடத்திலே வைத்து பேரவைத் தலைவர் மூலமாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இதே போன்ற கோரிக்கையெல்லாம் நிறைய வந்ததன் விளைவாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் கொஞ்சம் கருணையோடு எந்தெந்த இடங்களில் எல்லாம் பொதுமக்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்பவருக்கு பட்டா வழங்குவதற்கும், வேறு பகுதியில் சென்னையை சுற்றி 10 ஆண்டு, நம்முடைய பகுதிக்கெல்லாம் 5 ஆண்டு என்று சொல்லி பிரித்து அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குன்று பகுதியாக இருந்தால் அதை கொடுக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பரந்தாமன்.
மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எழும்பூர் தாலுக், எழும்பூர் 1, எழும்பூர் 2 மற்றும் புலியூர் வில்லேஜ் போன்ற மிக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாலுக்காக இருக்கிறது. இதனால அதிகாரிகளுக்கு பணிச்சுமை இருக்கிறது. மேலும் சான்றிதழ் வழங்குவதற்கு தாமதம் ஏற்படுது. காரணம் நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்கு, லேண்ட் ஏரியாஸ் அதிகமா இருக்கு. அதனால எழும்பூர் தாலுகாவை 2ஆக பிரிக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் முதல்ல சொன்னேன். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் ஒரு தொகுதியிலே தாலுகாக்களை பிரிக்க வேண்டும் என்றும் ஆர்டிஓ ஆஃபீஸ் பிரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு தாலுகாக்களும் நம் எதிர்பார்த்தை விட அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கிறது. நிர்வாகத்திலும் சிரமம் இருப்பதெல்லாம் அரசாங்கம் உணர்ந்து இருக்கிறது. தகுந்த ஏற்பாடுகளை நிச்சயமாக அரசாங்கம் செய்யும்.